Taste the Daily. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு உண்டான ஜிஎஸ்டி வரியை அரசே செலுத்தும் என்று அரசாணை எண் 23/15/2025 அன்று வெளியிடப்பட்ட பின்னும் இதுவரை ஜிஎஸ்டிக்கான நிதியை தமிழக அரசு விடுவிக்கவில்லை என்று செய்திகள் தெரிவிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜிஎஸ்டி நிதி விடுவிக்கப்படாததால் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் மேற்கொள்ளப்பட்டு முடிவுற்ற பணிகளுக்கு உண்டான நிதியை மாவட்ட ஆட்சியர்கள் விடுவிக்காமல் சிரமப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு உண்டான ஜிஎஸ்டி நிதியை கூட விடுவிப்பதற்கு ஏன் இவ்வளவு தாமதம் என கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர், உடனடியாக தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு உண்டான ஜிஎஸ்டி நிதியை விடுவிக்கும்படி பொம்மை முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊஞ்சபாளையம் பகுதியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக பொதுக்குழு உறுப்பினருமான பொன் சரஸ்வதி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி மற்றும் நாமக்கல் மாவட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் அதிமுக மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளருமான பிரபு ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொண்ட போது கூடிய கூட்டம் ஆட்சி மாற்றத்திற்காக கூடிய கூட்டம் எனவும், மக்கள் அதிமுக பொதுச் செயலாளர் தான் முதல்வராக வர வேண்டும் என முடிவு செய்துவிட்டனர் எனவும் கூறினார். இதில் நாமக்கல் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகர், மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் சரவணன், ராஜி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். எவ்வளவு கூட்டம் நம்ம மாவட்டத்துக்கு வந்தாங்க, நீங்க எல்லாம் பார்த்தீங்க, சிறப்பாக செயல்பட்டீங்க. அந்த கூட்டம் ஆட்சி மாற்றத்துக்கு அறிகுறி கூட்டம் இல்லைன்னா இவ்வளவு கூட்டம் வராது. நாம எத்தனை முறை பார்த்திருக்கிறோம், எத்தனை கூட்டத்தை பார்த்திருக்கிறோம். ஆனால் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். அதனால்தான் இப்போது திமுக கத்திக் கொண்டிருக்கிறார், இந்த திருத்தம் செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மதுரை புறநகர் அதிமுக மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் சோழவந்தான் தொகுதியில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் தலைமை வகித்து ஆலோசனை வழங்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தவசி, நீதிபதி, கருப்பையா, மாணிக்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், தேர்தல் நேரத்தில் வதந்தி பரப்புவது திமுகவிற்கு கைவந்த கலை என சாடினார். இந்த எஸ்ஐஆரை நம்ம வரவேற்போம். பொதுவா சார்னா தான் நம்ம தான் வரவேற்போம். அவங்களுக்கு சார்னா பயம். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆகவே நான் இந்த இடத்துல உங்களிடத்துல கவனத்தோடு சொல்கிறேன். அவங்க நீதிமன்றம் போறாங்க, வர்ற 11ஆம் தேதி ஏதோ போராட்டம் நடத்துறாங்க. என்னத்தையும் நடத்திட்டு போறாங்க. எந்த போராட்டமும் ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது. இப்படி ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டு, ஆனா முதல்ல பாத்தீங்கன்னா வாக்குச்சாவடியில அவன் தான் இருக்கான், ஃபார்ம் வச்சிருக்கான் கையில. கோவை மாவட்டம் சூலூர் அருகே பதுவம்பள்ளி கிராமத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலை கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி திறந்து வைத்தார். புதுவம்பள்ளி கிராமத்தில் 19 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய நியாய விலை கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. மேலும் இந்த நியாய விலை கட்டடம் மற்றும் கூட்டுறவு சங்கம் அமைக்க பழனிசாமி என்பவரும் பாப்பண்ணன் என்பவரும் முன்வந்து சொந்த நிலங்களை வழங்கினர். இந்நிலையில் இந்த நியாய விலை கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி திறந்து வைத்தார். பின்னர் நிலம் வழங்கிய பழனிசாமி, பாப்பண்ணன் ஆகிய இருவரையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி பாராட்டி மரியாதை செய்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேனியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுகவினர் மனு அளித்தனர். ஒருங்கிணைந்த மாவட்ட அதிமுக சார்பில் அளிக்கப்பட்ட மனுவில் வாக்காளர் படிவங்களை அரசியல் கட்சியினர் நேரடியாக பெறுவது முறைகேட்டிற்கு வழிவகுக்கும் என்பதால் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மட்டுமே படிவங்களை பெற வலியுறுத்தப்பட்டது. மேலும் வாக்காளர் திருத்த படிவங்கள் ஆளுங்கட்சி முகவர்களுக்கு மட்டும் மொத்தமாக வழங்கப்படுவதாகவும் சாடினர். தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேனி கிழக்கு மாவட்ட வாக்குச்சாவடி பொறுப்பாளர் ரதிமீனா சேகர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான அர்ஜுனன், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு கோவை மண்டல செயலாளர் விக்னேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் இந்த கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆய்வு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் அதிமுக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பாக முகவர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி, சட்டமன்ற தேர்தல் பணி குறித்து பாலாஜி நகரில் உள்ள அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். இக்கூட்டத்தில் கழக சிறுபான்மையினர் பிரிவு பொருளாளர் ஜான் மகேந்திரன் உள்ளிட்ட அதிமுக மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள், சார்பு அணியினர் பலர் பங்கேற்றனர். தருமபுரி அருகே சுமார் 21 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு கட்டிடம், நிழற்கூடம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பாலக்கோடு தொகுதி மேம்பாட்டு நிதியில் கொண்டேன அள்ளியில் 5,65,000 ரூபாய் மதிப்பில் பயணியர் நிழற்கூடம் அமைக்கவும், அப்பகுதியிலும் பெருங்காட்டிலும் பல்நோக்கு கட்டிடங்கள் 15,20,000 ரூபாய் மதிப்பில் அமைப்பதற்கான பணிகளுக்கும் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் அரங்கநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் RVN கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் இரா விஸ்வநாதன் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் நிலக்கோட்டை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகுமார், மாவட்ட கிழக்கு துணை செயலாளர் விஜய பாலமுருகன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், மதுரை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி அப்துல் சமது உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட அதிமுகவின் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்தும் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளின் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட செயலாளருமான தங்கமணி தலைமையில் நடைபெற்றது. பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு உள்ளிட்ட பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசுகையில், திமுகவை பொறுத்தவரையில் திருட்டு ஓட்டு போட முடியாது என்பதற்காக அதனை எதிர்ப்பதாகவும், எனவே வாக்காளர் திருத்த பட்டியல் பணியை கழகத்தினர் மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். இப்பொழுது மக்கள் மத்தியிலே இந்த திமுக ஆட்சி எப்பொழுது போகும், அண்ணன் எடப்பாடியார் எப்பொழுது மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்றுதான் தமிழகம் முழுவதும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அதனுடைய வெளிப்பாடுதான் அண்ணன் அவர்கள் செல்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும். நாம் முதல்ல ஒரு மாவட்டத்தில் கூட்டம் போட்டால் 26,000 பேர் 30,000 பேர் வருவாங்க. இப்ப இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு 30,000 பேர் 40,000 பேர் வருகிறார் என்றால் எதை காட்டுகின்றது? மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்று மக்கள் எண்ணிவிட்டார்கள். அந்த எண்ணத்திற்கேற்ப நாம் இந்த பணியை சிறப்பாக செய்துவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் எத்தனை பேர் சேர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நிச்சயமாக அண்ணன் எடப்பாடியார் 26 முதலமைச்சராவார். அதில் மாற்று கருத்து கிடையாது. திமுகவை பொறுத்தவரை எதற்காக இந்த எதுக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இரண்ட வாக்காளர்கள், இரட்டை பதிவு, இப்படி வெளியூர் அடையாளம் தெரியாது இருப்பவர்கள்லாம் எந்த பூத்தில் நமது மூவர்கள் சரியாக இல்லாமல் இருக்கிறார்களோ அந்த பூத்தில் இது வரைக்கும் திருட்டோட்டு போட்டுக் கொண்டிருந்தார்கள். இது இந்தியா பூரா நடக்குது. இந்த தீவிர சிறப்பு நாம் முழுக்க முழுக்க வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால் இறந்த வாக்காளர் இரட்டை பதிவு வெளியூர் போனவர்கள் நீக்கவே மாட்டேறாங்க. இது ஒரு நமக்கு நல்ல வாய்ப்பு என்று நாம் வரவேற்கிறோம். அவர்கள் எதிர்க்கிறார்கள், நீதிமன்றத்துக்கு கூட சென்றிருக்கின்றார்கள். எதற்காக என்று சொன்னால் அவர்களால் நம்ம ஒரிஜினல் வாக்காளர்கள் வந்துவிட்டார் என்று சொன்னால் திருட்டோட்டு போட முடியாமல் போய்விடும், நம்முடைய வெற்றி கேள்விக்குறி ஆகிவிடும் என்ற பயத்தின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த தீவிர வாக்கு சிறப்பு திருத்த முகாமை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார். மதுரை மாவட்டம் மேலூரில் அதிமுக பாக முகவர்களின் ஆலோசனைக் கூட்டம் மதுரை கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ராஜ் சத்யன், பொறுப்பாளர் காந்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன், மாவட்ட MGR இளைஞரணி செயலாளர் ரமேஷ், கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா, SIR என்றாலே திமுகவிற்கு பயம் ஏற்பட்டுள்ளதாக சாடினார். பல்கலைக்கழகத்தில் நடந்தபோது யார் இந்த சார் என்பது தமிழகம் முழுவதும் போர்க்கொடியாக அன்றைக்கு தூக்கப்பட்டது. அந்த சார் என்ற வார்த்தை அதிமுக மட்டுமல்ல,
அனைத்து கட்சிகளிலும் அது விளைவை அறிந்து கொண்டு அதை மக்களுக்கு சொல்லினார்கள். அந்த சார் என்ற வார்த்தை எஸ்ஐஆர் என்ற வார்த்தை இன்றைக்கு அவர்களுக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. கடலூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் புதுப்பேட்டையில் நடைபெற்றது. கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் MC சம்பத் கூட்டத்துக்கு தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். முன்னாள் அமைச்சர் MC தாமோதரன், பன்ருட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம், மாவட்ட அம்மா பேரவை கழக செயலாளர் கனகராஜ் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விண்ணப்பம் தொடர்பாக ஒருங்கிணைந்த ராணிப்பேட்டை மாவட்ட கழகம் சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. வாக்காளர் விண்ணப்பங்களை அரசியல் கட்சியின் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பெற்றுக் கொடுக்கலாம் என்பதை செயல்படுத்தினால் முறைகேடு நடக்க வாய்ப்புள்ளதால் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களே வீடு வீடாக பெற வேண்டும் எனவும் அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்வின் போது கிழக்கு மாவட்ட செயலாளர் சு ரவி, மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார், மாவட்ட அவைத்தலைவர் NK மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் எல்லாம் இன்றைக்கு BLO, அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர், ஒவ்வொரு பூத்துக்கும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த BLO வகைகளை மிரட்டுகிறார்கள். அந்த விண்ணப்பங்களை எங்களிடத்திலே கொடுங்கள், நாங்களே போய் கொடுக்கிறோம் என்று இன்றைக்கு BLO எல்லாம் மிரட்டுகிறார்கள். செங்கல்பட்டு அதிமுக கிழக்கு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் காத்தான் கடை பகுதியில் நடைபெற்றது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் கண்காணிப்பு பொறுப்பாளர் KS சீனிவாசன் இதில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் மா தனபால், அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியினை திமுக எதிர்ப்பது வேடிக்கையானது என்றும் திமுகவுக்கு தைரியம் இருந்தால் தேர்தலை புறக்கணிக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பிய மதுரை வடக்கு தொகுதி அதிமுக MLA VV ராஜன் செல்லப்பா இந்த விவகாரத்தில் கூட்டணி கட்சியினருடன் சேர்ந்து திமுக தனது இரட்டை வேடத்தை வெளிப்படுத்தி வருவதாகவும் மதுரை மாவட்டம் மேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது கூறினார். வேடிக்கையான செய்தி. ஒரு அரசாங்கம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது, அதுவும் கூட்டணி கட்சிகளோடு நியாயமான பட்டியலை தயாரிப்பதற்கு உடன்படாமல் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் எல்லா வேலையும் அதிகாரிகளை வைத்தும் அவர்கள் கட்சியை வைத்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால், உண்மையிலே தைரியம் இருந்தால் இந்த SIR முழுமையாக எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் முற்றிலுமாக ஒரு தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். ஏன்னா இந்த தேர்தல் நியாயம் இல்லைன்றாங்க, தாங்க ஜெயிக்க மாட்டோம், தோல்வி பயம் வந்துருச்சு. தோல்வி பயம் வந்தவர்கள் இன்றைக்கு திமுகவினர் அவர் கூட்டணி கட்சிகள், அதன் விளைவாக தான் இதை எதிர்க்கிறார்கள்.